வெல்கம் டு ஒலிவீச்சி. இப்போ ரீசெண்டாக வந்து சம்பவம் அத்தியாயம் 1 அப்படிங்கிற ஒரு மலையாளம் படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிற படம் அது கிடையாது. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வந்தது. என்னென்னா, இந்த படத்தை பார்க்கும்போது 19 இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆன டைம் கிரைம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பானிஷ் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம், அந்த படத்தை வந்து ஞாபகப்படுத்துச்சு இந்த படம். பிகாஸ் சுத்தமாக இந்த படம் வந்து கன்வின்சிங்காக இல்லை, அவ்வளோ இழுத்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருந்தது, ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. பட் டைம் கிரைம்ஸ் வந்து அப்படி கிடையாது. டைம் கிரைம்ஸ் இது 2007 வெளிவந்த ஸ்பானிஷ் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தை வந்து டைரக்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு நாச்சோ விகலாண்டோ. இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் கண்ட்ரி சைடில் வந்து ஒரு குவைட்டான இடத்துல ஹெக்டர் அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் கிளாரா ஒரு புது வீட்டுக்கு வந்து குடியேறாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்க சில விஷயங்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் எல்லாம் பண்ணி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து அந்த அன்னைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் வந்து ஹெக்டர் அவரோட ரூம்ல இருந்து பைனாகுலர் வழியா வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த அவரோட ஒரு காடு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பைனாகுலரில் பார்க்குறாரு. அங்கே சடனாக அவருக்கு வந்து அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறா, ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறா. அதுக்கப்புறம் ரொம்ப ஷேக்கியாக அந்த பைனாகுலர் அங்கே வச்சுட்டு அந்த இன்சிடெண்ட் வந்து அவருக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அவங்க ஒய்ஃப் கிளாரா வந்து ஷாப்பிங்காக வெளில கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே அந்த பொண்ணு ஏன் தனியாக இருக்கா அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியில் அந்த பொண்ணு தேடி அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு. உண்மையாகவே அங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அப்படி அவர் அங்கே போகும்போது அந்த பொண்ணு வந்து நேக்கடாக அன்கான்ஷியஸாக வந்து அங்கே நகராமல் அப்படியே ஒரு இடத்துல படுத்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே டென்ஷனாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி இந்த படம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து 18+ மட்டுமே பாருங்கள். பிகாஸ் நிறையா நேக்கட் சீன்ஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியாக பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் அங்கே பார்த்துட்டு இருக்க சீனை விட ரொம்பவே டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயம் நடக்குது ஸ்ட்ரேஞ்சாக. அதாவது அங்கே ஒரு முகத்தில் வந்து ரத்தக்கரை இருக்க ஒரு பேண்டேஜ் கட்டிட்டு ஒரு ஆள் வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஹெக்டரோட கையில் வந்து கத்தியால் குத்துறாரு. ஸோ அதாவது ஒரு கொலை பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பயந்து போய் அவர் அங்கேருந்து ஓடுறாரு. ஓடி ஒரு இடத்துக்கு ஒரு தூரத்தில் ஒரு வீடு தெரியுது, ஒரு பெரிய வீடு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஓடி போய் ஒளியிறாரு. பிகாஸ் அந்த முகத்தில் வந்து பேண்டேஜ் கட்டின அந்த ஆள் வந்து அவரை சேஸ் பண்ணி பின்னாடி வரதை பார்ப்பாரு. ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை, ஒரு பெரிய வீடாக இருக்குது. அந்த வீட்டில் வந்து ஒரு வாக்கி டாக்கி இருக்குது. அந்த வாக்கி டாக்கி வழியாக வந்து ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அதர் எண்டில். அவர் கூட கனெக்ட் பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி ஹெல்ப் வேணும், என்னை வந்து ஒருத்தர் இந்த மாதிரி சேஸ் பண்ணுறாரு, கொலை பண்ண வராரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சேஃபான இடத்துல தான் இருக்கீங்க, நான் உங்களுக்கு வந்து எங்கே ஒளியணும்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை கைட் பண்ணுறாரு. அவருக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை, அங்கேருந்து அந்த வீட்டை வந்து வெளியவும் போக முடியாது. அட் த சேம் டைம் அவர் அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறத ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போது அவர் வந்து அங்கே ஒரு சேம்பர் மாதிரி இருக்குது. அந்த சேம்பரில் வந்து ஒழிய சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் அவரும் வந்து ஓகே அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறதுக்கோ இல்லை வேறு முடிவு எடுக்கிறதுக்கோ அவருக்கு வழி இல்லை. ஸோ அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டா அதுக்குள்ளே ஒளியிறாரு. அப்புறம் அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து வெளியே வராரு. அவர் போயிட்டாரா என்னன்னு பார்க்குறதுக்கு. அப்போ தான் தெரியுது அவர் அதை விட ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து, அதாவது வெளியில் துரத்திட்டு வந்து அந்த ஆளை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து போயிட்டாரு. அதை மாற்ற முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டாரு அப்படிங்கிறது புரியுது. அது என்னன்னா, அவர் எந்திரிக்கும் போது டைம் வந்து 1 hour பாஸ்ட் வந்து இருக்க மாதிரி எந்திரிக்கிறாரு. வந்து ஒரு டைம் லூப்ல மாற்றாரு இதிலிருந்து. ஸோ அப்படி இவர் மாற்ற இந்த டைம் லூப்பில் இருந்து இவர் எப்படி மீண்டு வராரு, அந்த டைம் லூப்பில் என்னென்ன விஷயம்லாம் நடக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட பாக்கி இருக்கிற திரைக்கதை. அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1 hour 32 minutes தான். ரொம்ப டைட்டாகவே போகிற ஒரு ஸ்கிரிப்டை. அது ரொம்பவே காம்பேக்டாக ஒரு டைம் லூப் படத்தை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். பிகாஸ் ஒரு 2 hours 9 minutes எடுத்த, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சம்பவம் அத்தியாயம் 1, அந்த படம் வந்து நிறைய இடத்துல லேக் ஆகும், ரொம்பவே ஸ்லோவாக போகும். அண்ட் அட் த சேம் டைம் அவங்க சொல்ல வர விஷயத்தை திரும்ப காமிச்ச மாதிரி ரொம்ப ரெப்பிட்டேட்டிவாக இருக்கும். பட் இந்த படம் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப குறைஞ்ச டைமில் ரொம்ப அழகாக வந்து என்ன சொல்ல வந்தாங்களோ அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்த டார்க் வெப் சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு டைம் லூப் வெப் சீரிஸ் தான், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வெப் சீரிஸில் சொல்ல வந்தது இதே மாதிரி ஒரு சின்ன பிளாட் தான், அதை வச்சுட்டு அவங்க 3 சீசன் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்பவே ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு ஒரு பெரிய கதை சொல்ல வர படங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைமில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு டைம் லூப் படம் வந்து கண்டிப்பாக வந்து வொர்த் வாட்சிங் தான். இந்த பட்டை பாருங்கள்.